ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி, ஆவின் பால் விலையை குறைக்காதது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்ட பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன் எனவும் திமுக அரசின் சுரண்டலுக்கு அளவே இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜிஎஸ்டி எனப்படும் பொருட்கள் மீதான சேவை வரி தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று முதல் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதன் காரணமாக பல்வேறு துறைகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்த அந்த பொருட்களின் விலை குறைந்திருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய ஆவின் பொருட்களின் விலை மட்டும் தமிழக அரசு குறைக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். உரைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் பால்களுக்கு தொடக்கம் முதலே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பன்னீர், ஐஸ்கிரீம், சுவையூட்டப்பட்ட பால் வகைகள், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட பால் பொருட்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களில் ஒரு கட்டமாக பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டு விட்டது. அதன் பயனாக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அமுல், கர்நாடகா நிறுவனத்தை சேர்ந்த நந்தினி, அது போன்ற நிறுவனங்கள் ரூபாய் 25 முதல் 40 ரூபாய் வரை குறைத்திருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆவின் நிறுவனம் வரியை குறைக்காதது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அமுல் நிறுவனம் 700க்கும் மேற்பட்ட பால் பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கிறது எனவும், அதே போல கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி நிறுவனம் 15 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்திருப்பதாகவும், மேலும் தனியார் பால் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் கூட தங்களுடைய பால் பொருட்களின் விலையை குறைத்திருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட போது அதனை காரணமாக காட்டி பால் பொருட்களின் விலையை தமிழக அரசு உயர்த்தியிருந்தது. இப்போது தொடர்ந்து அந்த விலையை குறைக்காமல் இருப்பது அரசிற்கு திமுகவிற்கும் இடைவெளி இருப்பதை காட்டுவதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக ஆவின் பால் பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் எனவும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.